ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அன்பர் மெசேஜ் பண்ணுறாரு. என்னென்னா, சாமி ஒரு 5 லட்ச ரூபா வெளியே கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, கடன் கொடுத்தா நானா கொடுக்க முடியும்? நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று, யார் எது கேட்டாலும் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, வேல்மாறல் படிங்க, திருப்புகழ் படிங்க. படித்து நான் எல்லாத்துட்டையும் இதான் சொல்லுவேன். யார் வந்து இதை யோசிச்சோ அதெல்லாம் சொல்கிறது தோணுன்னா சொல்லுவேன், அதுதான் உண்மை. தோணாடி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வேல்மாறல் போய் சேரணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, அவனுடைய நோக்கம். ஒரு வாரம் கழிச்சு மெசேஜ் பண்ணுறாரு, திருச்செந்தூர் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசையாக இருந்தது சாமி, போயிட்டு வந்தேன், மறாதனா 5 லட்ச ரூபா வந்துருச்சுங்கிறாரு. இது எப்படி, இது ஏன் அதிசயம்னா என்ன? என் கண் முன்னாடி என்னுடைய வினைகள் எல்லாம் அழியுது பாருங்க. என் கண்ணு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாதிரியான வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி முருகன் வந்து அதை அடிக்கிறார் பாருங்க. நல்ல வாழ்க்கை உருவாக்குறதுக்கா என் கண்ணு முன்னாடி என்னுடைய கவலையெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறாரு. அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை நடத்துறது யாருன்னா, பழனிமலை ஆண்டவர், 2வது திருச்செந்தூர் ஆண்டவர்.